இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வணக்கம். செய்திச் சுருக்கம். புத்தரின் போதனைகளை பின்பற்ற பிரதமர் மோடி அறிவுறுத்தல். மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசியதாவது: புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தரின் வாழ்க்கை போதனைகள் இன்றும் நாட்டு மக்களுக்கு தேவையானதாகவும் பொருத்தமானதாகவும் உள்ளன. அமைதி என்பது ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருந்து தொடங்குகிறது என்று புத்தர் போதித்துள்ளார். தன்னை வெல்வதே மகத்தான வெற்றி என்பதே அவரது போதனை. உலகம் தற்போது எதிர்கொண்டு வரும் மோதல்கள், பதற்றங்கள் காரணமாக புத்தரின் போதனைகள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போது மிக பொருத்தமானதாக உள்ளன என்று மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு ஹால் டிக்கெட் நாளை வெளியாகிறது. எம்பிபிஎஸ், பிடிஎஸ், சித்தா உள்ளிட்ட மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வு மே 3ஆம் தேதி நடக்கிறது. இந்த தேர்வை நாடு முழுவதும் 28 லட்சம் மாணவர்கள் எழுத உள்ளனர். தமிழகத்தில் மட்டும் 2 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஹால் டிக்கெட் இன்று வெளியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது ஹால் டிக்கெட் நாளை காலை 10 மணிக்கு வெளியிடப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இணையதளத்தில் மாணவர்கள் தங்களின் விண்ணப்ப எண், பிறந்த தேதியை பயன்படுத்தி ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தமிழக சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு நிறைவடைந்த நிலையில் ஸ்டாலின் ஓய்வெடுக்க கொடைக்கானல் சென்றுள்ளார். அவருடன் மனைவி துர்காவும் சென்றுள்ளார். கொடைக்கானலில் இன்று காலை ஸ்டாலின் நடைபயிற்சி செய்தார். ஸ்டாலினை பார்த்த மக்கள் உற்சாகமாக அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். பஸ்ஸில் இருந்து விழுந்த மூதாட்டிக்கு சோகம். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே மேட்டூரைச் சேர்ந்தவர் சுபம்மாள், வயது 70. இவர் இன்று காலை தனது ஊரில் இருந்து திருநெல்வேலி செல்லும் அரசு பஸ்ஸில் ஏறியுள்ளார். அப்போது சுபம்மாள் படியிலிருந்து உள்ளே செல்வதற்குள் கதவை மூடாமல் பஸ்ஸை டிரைவர் அவசரமாக இயக்கினார். இதில் நிலை தடுமாறி சுபம்மாள் கீழே விழுந்து காயமடைந்தார். அவரை அருகில் இருந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு மூதாட்டியை பரிசோதனை செய்தபோது அவர் ஏற்கனவே இறந்தது தெரியவந்தது. இச்சம்பவம் குறித்து கடையம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். எம்எல்ஏ கிட்டேயே காசு கேட்கிறியா, ஊழியர்களுக்கு அடி உதை. ஆந்திரா தெலுங்கு தேசம் எம்எல்ஏ அமிலினேனி சுரேந்திரபாபு. இவர் தனது ஆதரவாளர்களுடன் திருப்பதி சென்று காரில் திரும்பிக் கொண்டிருந்தார். மதனப்பள்ளி திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் கண்டபோயினப்பள்ளி டோல்கேட்டில் எம்எல்ஏ கார் நிறுத்தப்பட்டுள்ளது. கட்டணம் செலுத்துமாறு ஊழியர்கள் கேட்டுள்ளனர். ஆத்திரமடைந்த எம்எல்ஏ ஆதரவாளர்கள் வாக்குவாதம் செய்ய துவங்கினர். யார் கார்னு தெரியாம பணம் கேட்கிறியா என தடுப்பை உடைத்து டோல்கேட் ஊழியர்களை இழுத்து தாக்க துவங்கினர். சிசிடிவியில் பதிவான ஆதாரங்களுடன் டோல்கேட் ஊழியர்கள் போலீசில் புகார் அளித்தனர். வால்மீகிபுரம் ஸ்டேஷனில் எம்எல்ஏவும் அவரது ஆதரவாளர்களும் மன்னிப்பு கேட்டு வழக்கு முடித்து வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது.
இந்த ஓட்டுகளும் தாவேக பக்கமா? ஷாக்கில் திமுக. கோவையில் ஒவ்வொரு தொகுதியிலும் பதிவான ஓட்டுகள் குறித்து ஒன்றியம், பகுதி, வார்டு, பூத் வாரியாக திமுகவினர் ஆலோசனை செய்தனர். தங்களுக்கு எவ்வளவு ஓட்டு வரும், மற்ற கட்சிகளின் பலம், பலவீனம் குறித்தும் விவாதித்தனர். பெண்கள் அதிகளவு ஓட்டளித்திருப்பது யாருக்கு சாதகமாக இருக்கும் என்பது குறித்தும் அலசினர். உரிமைத் தொகை முதல் இலவச பஸ் வரை பெண்களுக்காக திமுக அரசு ஏராளமான நன்மைகளை செய்துள்ளது. அப்படி இருந்தும் இளைஞர்கள், கணிசமான பெண்கள் திமுகவுக்கு எதிரான நிலையில் செயல்பட்டுள்ளனர் என சில நிர்வாகிகள் அதிர்ச்சி தகவலை கூறினர். வேறு சிலர், இளைஞர்கள் முதல் முறையாக ஓட்டு போடுபவர்கள் விஜய் மீதுள்ள மோகத்தால் தாவேகவுக்கு ஓட்டு போடுவார்கள் என்பது முன்பே நமக்கு தெரியும். ஆனால் வழக்கமாக நமக்கே ஓட்டளித்து வந்த சிறுபான்மை சமுதாயத்தினரும் கணிசமான அளவில் விஜய் பின்னால் போய்விட்டார்கள் என்று இப்போது தெரிகிறது என்றனர். அதற்கு அவர்கள் சில உதாரணங்களை சுட்டிக்காட்டினர். கோவை தெற்கு தொகுதியில் 30,000 சிறுபான்மை ஓட்டுகள் உள்ளன. ஒவ்வொரு தேர்தலிலும் அதில் 95% ஓட்டு நமக்குத்தான் வந்தது. இந்த முறை கோட்டைமேடு போன்ற முக்கிய பகுதிகளில் கூட 15% மேல் தாவேகவுக்கு போயிருப்பது விசாரித்த போது தெரிந்தது. முஸ்லிம் இளைஞர்கள் அதை நம்மிடம் ஓப்பனாக ஒப்புக்கொள்கின்றனர் என கூறினர். விஜய் கிறிஸ்தவர் என்பதால் அவர்கள் மத்தியிலும் தாவேகவுக்கு பெரிய அளவில் ஆதரவு உள்ளது. பாதிரியார்கள் ஒட்டுமொத்தமாக முதல்வரை சந்தித்து திமுகவுக்கு ஆதரவை தெரிவித்தனர். ஆனால் பாதிரியார்கள் சொன்னதை கிறிஸ்தவர்கள் காதில் போட்டுக் கொள்ளவே இல்லை என்பது களத்தில் தெரிகிறது என ஒருவர் தனது குமுறலை வெளிப்படுத்தினார். யதார்த்த நிலை நமக்கு சாதகமாக இல்லை, ஆனால் நாம் சரியாக வேலை செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு வந்துவிடுமோ என்றுதான் கவலையாக இருக்கிறது என திமுகவினர் கலக்கத்தில் உள்ளனர். ட்ரம்ப் பங்கேற்ற இரவு விருந்தில் துப்பாக்கிச்சூடு நடந்தது எப்படி? சம்பவத்தை நேரில் பார்த்த பத்திரிகையாளர் அதிர்ச்சி. அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் உள்ள ஹில்டன் ஹோட்டலில் வெள்ளை மாளிகை பத்திரிகையாளர்களுக்கான ஆண்டு இரவு விருந்து நடந்தது. இந்நிகழ்ச்சியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், அவரது மனைவி மற்றும் துணை அதிபர் JD வான்ஸ் உள்ளிட்ட பல உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்கள், பிரபலங்கள் மற்றும் தேசிய தலைவர்களும் வந்திருந்தனர். நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த போது பாதுகாப்பு வளையங்களை தாண்டி திடீரென உள்ளே நுழைந்த மர்ம நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தினார். இதனால் அங்கிருந்தவர்கள் பதற்றத்துடன் கூச்சலிட்டனர். உடனடியாக செயல்பட்ட பாதுகாப்பு படையினர் ட்ரம்பை அவசரமாக அங்கிருந்து வெளியேற்றினர். இந்த சம்பவத்தால் நிகழ்ச்சி அரங்கில் பரபரப்பான சூழல் நிலவியது. 5 முதல் 8 வரை துப்பாக்கி குண்டு சத்தம் கேட்டதாகவும் உடனே மேசைகளின் கீழ் பதுங்கி உயிர் தப்பியதாகவும் அங்கிருந்தவர்கள் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட மர்ம நபரை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவரிடமிருந்த துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக ஹோட்டல் சீல் வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து ட்ரம்ப் வெளியிட்ட பதிவில், இது மறக்க முடியாத ஒரு மாலை. பாதுகாப்பு படையினர் தைரியமாகவும் விரைவாகவும் செயல்பட்டு குற்றவாளியை கைது செய்தனர். நிகழ்ச்சியை தொடர வேண்டும் என நான் கூறினாலும் அது பாதுகாப்பு அமைப்புகளின் ஆலோசனையின் பேரிலேயே முடிவு செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். பின்னர் அளித்த பேட்டியில், முதலில் ஒரு சத்தம் கேட்டபோது அது ஒரு தட்டு விழுந்த சத்தம் என நினைத்தேன். ஆனால் அது துப்பாக்கி குண்டு சத்தம் என்பதை உடனே உணர்ந்தேன். இது மிகவும் அதிர்ச்சிகரமான சம்பவம் என ட்ரம்ப் கூறினார். It's always shocking when something like this happens. Happened to me a little bit, and that never changes. The fact we were sitting right next to each other, First Lady on my right, and I heard a noise and sort of thought it was a tray. I thought it was a tray going down. I've heard that many times, and it was a pretty loud noise. And it was from quite far away. He hadn't breached the area at all. They really got him. But so it was quite far away, but it was a gun. And some people really understood that pretty quickly. Other people didn't. I was watching to see what was happening. Probably should have gone down even faster. Melania was very cognizant, I think, of what happened. I think she knew immediately what happened. She was saying, that's a bad noise. And we were whisked away along with other people, but we were really whisked away. And again, the performance of the Secret Service and the police, all of the law enforcement, I thought was really good. So it was very quick. There wasn't a lot of time to be thinking.
நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒரு பத்திரிகையாளர் கூறுகையில், ஹில்டன் ஹோட்டலுக்கு வெளியே நின்றிருந்தேன். திடீரென துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டது. உள்ளே பார்த்தபோது அனைவரும் மேசைகளின் கீழ் மற்றும் தரையில் பதுங்கியிருந்தனர். இந்த நிலை சுமார் 5 முதல் 10 நிமிடங்கள் வரை நீடித்தது. உடனே பாதுகாப்பு படையினர் அதிபர் டிரம்ப், அவரது மனைவி மற்றும் அமைச்சர்களை பாதுகாப்பாக வெளியேற்றினர். அதிபர் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் ஆயுதத்துடன் நபர் நுழைந்தது பாதுகாப்பு குறைபாடு என்று அவர் கூறினார். मैं इस वक्त वॉशिंगटन डीसी के हिल्टन होटल के बाहर हूं, जहां कुछ ही देर पहले प्रेसिडेंट ट्रंप हमारे साथ डिनर कर रहे थे और सडनली हमने आवाज सुनी जैसे कि कुछ डिशेस क्लैटर हुए. जैसे मैंने मुड़कर देखा तो सर्वर्स जो हैं वो अपनी ट्रेज लेके अंदर की तरफ भागे और उसी वक्त मुझे लगा कि कुछ सही नहीं है और कुछ सिक्योरिटी लैप्स हुई है इस टाइम पर. सारे लोग जो हैं जो टेबल्स पे अपना डिनर कर रहे थे, फर्स्ट कोर्स कर रहे थे, वो टेबल के नीचे छुपने की कोशिश कर रहे थे, ग्राउंड पे लेट गए. ये कुछ तकरीबन 5-10 मिनट ऐसे चलता रहा और जैसे मैं उठी और जैसे मुझे लगा कि अभी मैं सेफ हूं तो मैंने स्टेज की तरफ देखा तो उतने में प्रेसिडेंट ट्रंप को सबसे पहले सिक्योर कर दिया गया था. जो फर्स्ट लेडी है मेलानिया ट्रंप, उन्हें भी लेके चले गए थे वहां से एक सेफ जोन पे. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு பிரதமர் மோடி வருத்தம் தெரிவித்துள்ளார். வாஷிங்டன் ஹோட்டலில் நடந்த சம்பவத்தில் ட்ரம்ப், அவரது மனைவி, துணை அதிபர் ஆகியோர் ஆபத்தின்றி தப்பினர் என்பது நிம்மதி அளிக்கிறது என்று அவர் கூறியுள்ளார். ட்ரம்ப் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் துப்பாக்கி சூடு சம்பவம் நடப்பது இது ஒன்றும் புதிதல்ல. 2024ஆம் ஆண்டு பென்சில்வேனியா மாகாணத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தாமஸ் குரூக்ஸ் என்ற இளைஞர் ட்ரம்பை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார். அதில் ட்ரம்பின் காதில் காயம் ஏற்பட்ட நிலையில் பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த நபரை சுட்டுக் கொன்றனர்.